அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உண்டாகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தானியம் திராட்சை ரசம் இந்த அறுவடை தான் மிகப்பெரிய சந்தோஷமே. அல்லேலூயா. அது மத்தவங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆனா அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது என்ன சந்தோஷம் தெரியுமாங்க? ஏசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. என் பாவத்திலிருந்து நீக்கி என்னை விடுதலையாக்கி விட்டீங்க என்ற சந்தோஷம் அதை விட மேலான சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், இல்ல இந்த கார் வாங்கிட்டா சந்தோஷமா இருக்கும், வீடு வாங்கிட்டா சந்தோஷமா இருக்கும். எது வாங்கினாலும் நான் சொல்றேன் எல்லாமே நான் லைஃப்ல பார்த்துட்டேன். இப்ப எனக்கு 30 வயசு கிட்ட ஆக போகுது. போனா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆனா அது எல்லாம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஏசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சந்தோஷம் மட்டுமே நிலையான சந்தோஷம். அல்லேலூயா. அவர்தான் நம்ம ஆத்தும நேசர், நம்ம ஆத்மாவுக்கான பார்ட்னர் அவர் மட்டுமே. அல்லேலூயா. அவர் கூட இருப்பதுக்காக மட்டுமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ண வேண்டுமா? இங்க ப்ராவர்ப்ஸ்ல சங்கீதத்துல இது நீதிமொழிகளை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, உன் சகோதரனுக்கு விரோதமா ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னா, உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைகளுக்கு தூக்கமும் வரவிடாமல் அவனிடத்துல போய் வருந்தி கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அதாவது தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னா, யார்கிட்ட போய் மிஸ்டேக் பண்ணி அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு, சாரி நான் இது பண்ண முடியல அப்படின்னு கேளு, தப்பு கிடையாது அப்படிங்கிற. அல்லேலூயா. அது தேவன் இடத்திலும் நம் தேவனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சோம் அப்படின்னா, இப்ப யோசேப்பு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, சிறைச்சாலையில் அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு எஜமானுக்கு கீழே அவன் இருக்கும் பொழுது, அந்த வீட்டு எஜமானுடைய மனைவி யோசேப்பு தப்பா நடக்கும் பொழுது அவன் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஓடிடுவான். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் அது கர்த்தருக்கு விரோதமாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கிட்ட போய் நம்ம எப்படி ஒரு சகோதரன் கூட தப்பு செஞ்சா எப்படி போய் மன்னிப்பு கேட்கமோ, அதே மாதிரி கண்ணுக்கு தூக்கமும் கண்ணிமைக்கு நித்திரையும் தூக்கம் வரவிடாமல் ஆண்டவரத்துல போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டு அந்த முழு நிச்சயத்தோட பெற்றுக்கொண்டு மன நிம்மதியாக சந்தோஷமாக படுத்துக்கொண்டு நித்திரை செய்யுங்க. அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவன் மட்டுமே பாக்கியவான். அவர் இருந்தா அவங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் இல்லாதவன் எதுவுமே இல்லாதவன். அல்லேலூயா. தானியம் திராட்சரசம் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.